வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, பியூர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் வியூ பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன் இத நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, பியூர் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு மிக முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல் உங்களுக்கு கிடைக்கும். அத பேஸ் பண்ணி நீங்க வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து ஈஸியா கேட்ச் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ரைட்டு தான். அப்போ பியூர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்ப நீங்க சார்ட் பார்க்குறீங்க. இந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுது நீங்களே பாருங்க. பியூர் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. R1, R2, R3 நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாரி சப்போர்ட் S1, S2, S3 அப்படிங்கிறது பியூர் பாயிண்ட்க்கு கீழ இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி வந்து வருது? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூல இது அப்டேட் ஆகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பியூர் பாயிண்ட் லெவல் அப்படிங்கிறது நாளைக்கு இருக்காது. நாளைக்கு வேற வேற லெவல்ல இது அப்டேட் ஆகும். ஏன் இது மார்க்கெட்டே இருக்கு? நேத்துக்கு என்ன பியூர் பாயிண்ட் லெவல் இருந்ததோ அதே தானே இன்னைக்குமே வரணும். கண்டிப்பா வரும். ஆனா இது டைம் ஃப்ரேமுக்கு ஏத்த மாதிரி இது மார்க்கெட்டே இருக்கும். எப்படி நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்களா இருந்தா இன்ட்ராடே பண்றவங்களா இருந்ததுன்னா பிலோ 15 மினிட்ஸ்க்கு உள்ள டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றாங்க, லோயஸ்ட் டைம் ஃப்ரேமா யூஸ் பண்றாங்க இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பியூர் பாயிண்ட் லெவல் அப்படிங்கிறது மார்க்கெட்டே இருக்கும். நல்லா பார்த்து இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் நான் வச்சிருக்கேன். இதுல நீங்க பார்க்கலாம் நேத்திக்கு எங்க பியூர் பாயிண்ட் லெவல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. இங்க பாருங்க, நேத்திக்கு வந்து பியூர் பாயிண்டோட வேல்யூ வந்து 22,900 சம்திங்ல இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் வந்து பியூர் பாயிண்டோட லெவல் அப்படிங்கிறது மாறுது பாருங்க. 23,270 தான் வந்து பியூர் பாயிண்ட் லெவல் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான லோயஸ்ட் டைம் ஃப்ரேம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பியூர் பாயிண்ட் லெவல் வந்து மாறும். அதுவே நீங்க 30 மினிட்ஸ்க்கு மேல நீங்க போறீங்கன்னா உங்களுடைய பியூர் பாயிண்ட் லெவல் மாறும். பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன்னா 30 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் நான் வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு காமிக்கக்கூடிய பியூர் பாயிண்ட் லெவல் என்னன்னா 22,900. அப்போ சப்போர்ட் லெவலும் மாறும். இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இப்போ நான் 30 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன் அப்படின்னா அது இன்ட்ராடேவுக்கான பியூர் பாயிண்ட் லெவல் கிடையாது. என்ன எப்படி சொல்றீங்க கேட்டா, ஆமா, இது ஒரு வாரத்துக்கான பியூர் பாயிண்ட் லெவல். எப்போ 30 மினிட்ஸ்க்கு மேல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா லைக் 1 ஹவர் சார்ட்டோ இல்லைன்னா 2 ஹவர் சார்ட், 3 ஹவர் சார்ட் இதெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் பாயிண்டோட லெவல் வந்து மாறும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேல நீங்க டைம் ஃப்ரேம் வச்சிருக்கீங்க. அப்போ அதுக்குண்டான பியூர் பாயிண்ட் லெவலை நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுடைய வேல்யூ வந்து என்னன்னா திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த பியூர் பாயிண்ட் லெவல் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு மேல நீங்க டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்க, பியூர் பாயிண்ட்டையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு காமிக்கக்கூடிய அந்த பியூர் பாயிண்ட் லெவல் அப்படிங்கிறது மாறாது, ஒவ்வொரு நாளும் மாறாது. திங்கட்கிழமையும் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த பியூர் பாயிண்ட் லெவல் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போன வாரத்துல வந்து நான் என்ன பண்றேன், பியூர் பாயிண்ட் லெவலை நான் எடுக்கிறேன். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க நீங்களே பார்க்கலாம். 23,300ல பியூர் பாயிண்ட் லெவல் இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இங்க பாருங்க, மண்டே வந்து என்ன பியூர் பாயிண்ட் லெவல் இருந்ததோ அதே தான் வந்து டியூஸ்டே வந்திருக்கும். சேம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அதே தான். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இந்த பியூர் பாயிண்டோட லெவல் வந்து மாறாது, கான்ஸ்டன்டா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த வாரமும் உங்களுக்கு நேத்திக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா? மண்டே வந்து உங்களுக்கு எங்க ஓப்பன் ஆயிருக்கு பியூர் பாயிண்டோட லெவல் அப்படிங்கிறதுனா 22,900. இப்போ சப்போர்ட் லெவல் எங்க இருக்குன்னு பாருங்க, 22,350 சம்திங். இப்போ மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, அட் த சப்போர்ட் லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியுது, அடுத்ததா வந்து மார்க்கெட் இங்கிருந்து டுவோர்ட்ஸ் பவுன்ஸ் ஆச்சுன்னா அது டுவோர்ட்ஸ் இந்த பியூர் பாயிண்ட் நோக்கி மார்க்கெட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது கம்பல்சரி 100% நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஒரு டெக்னிக்கல் வியூ தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்ல ஈஸியாக ஓரளவுக்கு நீங்க கணிக்கலாம். ஏன்னா சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் டுவோர்ட்ஸ் மேலே போச்சுன்னா அது டுவோர்ட்ஸ் பியூட்டை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இந்த பியூர் பாயிண்ட் விஷயங்களும் ஏன் மாறுது? போன வாரம் இருந்த அதே பியூர் பாயிண்ட் லெவலில் வந்து வச்சுக்கிட்டு நாம ஏன் இந்த வாரமும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது மாறும். என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா பியூர் பாயிண்ட்டுக்கான ஒரு ஃபார்முலாவை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நமக்கு தெரியுது, எப்படி அப்டேட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸோட கடந்த நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டோட டேட்டாவை நம்ம எடுத்துக்கணும். எப்பவுமே வந்து கடந்த டேட்டா
கடந்த ஒரு வாரத்துக்கு உண்டான டேட்டா அல்லது போன வாரத்துக்கு உண்டான டேட்டா அல்லது கடந்த மாதம் போன மாதத்துக்கு உண்டான டேட்டாவை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த வாரமோ அல்லது அடுத்த மாதத்துக்கு உண்டான டேட்டா அல்லது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய பியூர் பாயிண்ட் லெவலில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நாளைக்கு என்ன பியூர் பாயிண்ட் லெவல் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்பவே தெரியணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உண்டான மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் இந்த டேட்டாவை நீங்கள் எடுத்து வச்சு நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ நாளைக்கு என்ன பியூர் பாயிண்ட் லெவல் வரும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கோட பியூர் பாயிண்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா, அதோட ஹை லோ க்ளோஸ் இந்த வேல்யூவை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் இந்த 3 வேல்யூ நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பியூர் பாயிண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அதே மாதிரி கடந்த வாரத்தோட டேட்டா இருந்ததுன்னா ஹை லோ க்ளோஸ் இது இருந்ததுன்னா நம்ம அடுத்த வாரத்துக்கு உண்டான பியூர் பாயிண்ட் லெவலை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் அடுத்த மாசத்துக்கு இப்போ நமக்கு மார்ச் மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த மார்ச் மாதத்தோட பியூர் பாயிண்ட் லெவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம எங்கே போய் பார்க்கலாம்னா மந்த்லி சார்ட் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெய்லி சார்ட் நான் வைக்கிறேன். டெய்லி சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு உண்டான பியூர் பாயிண்ட் லெவலை நீங்கள் பார்ப்பீங்க. டெய்லி சார்ட் நான் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓப்பன் ஆனது சப்போர்ட்டில் ஓப்பன் ஆயிருக்கு, S2க்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் S3ல இப்போ சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ மார்ச் மாதத்தோட பியூர் பாயிண்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம், 25,400 சம்திங். அப்போ இந்த மாதம் நமக்கு முடியுது இல்லைங்களா, இன்னைக்கு தேதி நமக்கு 31, அடுத்ததான் வந்து ஏப்ரல் மாதம் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஏப்ரல் மாதத்தோட பியூர் பாயிண்ட் லெவல் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தோட பியூர் பாயிண்ட் லெவல் என்னங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த மார்ச் மாதம் இருக்கு இல்லையா, இந்த மார்ச் மாதத்தோட ஹை லோ அண்ட் க்ளோஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மார்ச் மாதத்தோட ஹையை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், அதே மாதிரி லோ என்னங்கிறது நோட் பண்ணிக்கணும், எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த டேட்டாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான பியூர் பாயிண்ட் லெவலை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஏப்ரல் மாதத்துக்கான பியூர் பாயிண்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது, அதே மாதிரி சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, இதை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரீவெண்ட்டாகவே நான் உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடந்த மார்ச் மாதத்தோட ஹை லோ க்ளோஸ் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை நான் என்ன பண்ணுறேன், பியூர் பாயிண்டில் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ பியூர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன, எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறனாக்கா கடந்த டேட்டா இருக்கு இல்லையா, கடந்த ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கடந்த மாதத்தோட ஹை என்னங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் 25,150. அதே மாதிரி லோ எவ்வளவு அதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், க்ளோஸ் எவ்வளவு அதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம், கடந்த மார்ச் மாதத்தோட ஹை எவ்வளவு இப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மந்த்லி சார்ட் கூட போயிடலாம். இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் இதோட ஹை எவ்வளோ இருக்குது, லோ எவ்வளோ இருக்குது, க்ளோஸ் எவ்வளோ, ஸோ ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹை லோ க்ளோஸ் இந்த மூணுத்தையும் கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி அதை 3ஆல் நாம் டிவைட் பண்ணணும், ஏன்னா 3 வேல்யூ தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போது பியூர் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. இவ்வளோதாங்க. இப்படி கொடுத்தோம்னா நமக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு உண்டான ஆன்சர் நமக்கு கிடைச்சோம். வந்துருச்சுங்களா? 3 வேல்யூவே ஆட் பண்ணி அதை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த மாதத்துக்கு உண்டான பியூர் பாயிண்ட் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ரைட்டா? இப்போது அடுத்த மாதத்துக்கு உண்டான பியூர் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 23,255 அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, 22,330 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு அடுத்த மாதத்துக்கு உண்டான பியூர் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. 23,250 தான் இப்போது நமக்கு அடுத்த மார்க்கெட்டோட பியூர் பாயிண்ட். ஏன் அது அங்கே போய் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நமக்கு வந்து பர்டிகுலராக சார்ட்டை வச்சு நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது எங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட் இந்த நடந்து முடிந்த சார்ட் இருக்குங்களா, இதில் எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் இருக்கோ அதெல்லாம் தான் வந்து
மறுபடியும் மார்க்கெட் அந்த இடத்த போயிட்டு ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சார்ட்டை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த சார்ட் எங்கெல்லாம் வந்து பிரீத்திங் இருக்குன்னு பாருங்க. மொமெண்டம் வேற, பிரீத்திங் வேற. மொமெண்டம் அப்படிங்கிறது இதான். இது வந்து மொமெண்டம். இது அப் சைடில் மொமெண்டம் இருக்கு, டவுன் சைடில் மொமெண்டம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரீத்திங் நடந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து டவுன் சைடுக்கான மொமெண்டம், இது அப் சைடுக்கான மொமெண்டம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல பிரீத்திங் நடந்திருக்கு. ஓகே, அகைன் இங்க டவுன் சைடு, இங்க அப் சைடு. இந்த இடம் பாருங்க ஒரு பிரீத்திங் இருக்கு. கரெக்டா? ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பிரீத்திங் அப்படிங்கிறத நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பிரீத்திங்கான ஒரு ஜோன். அப்போ என்னன்னா இந்த இடம் வந்து மறுபடியும் கூட இந்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பிரீத்திங் ஜோன் அதுதான் கன்சாலிடேஷன் ஜோன் சொல்லுவோம். அது என்ன கன்சாலிடேஷன் ஜோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறத தான் வந்து நம்ம கன்சாலிடேஷன் ஜோன் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட்ல மேலே போகுது இல்லையா? கீழே இருந்து மேலே போகுது. மேலே போயிட்டு இருக்கிற இந்த மார்க்கெட்டை திரும்பவும் டுவோர்ட்ஸ் செல்லுக்கு அது வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு கன்சாலிடேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது, பை ட்ரெண்ட்லேருந்து ஒரு செல் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் கன்சாலிடேஷன் சொல்லுவோம். அதை தான் நான் என்ன சொல்கிறேன், பிரீத்திங் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பிரீத்திங் நடந்திருக்கோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மறுபடியும் அந்த ஜோனை வந்து ப்ராப்பராக பிரேக் பண்ணிட்டு கீழே போயிடுச்சுன்னா கீழே போயிடும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் கூட ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுதான் வந்து பிரீத்திங் ஜோன் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜோனை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் கொடுத்த அந்த ஃபார்முலாவில் எனக்கு கிடைச்ச இந்த வேல்யூ தான் வந்து அடுத்த மாதத்துக்கான பியூர் பாயிண்ட் வேல்யூ. நல்லா புரிஞ்சுக்கோ, 23,255 அப்படிங்கிறது தான் கம்மிங் மந்த் ஏப்ரல் மந்த்துக்கான பியூர் பாயிண்ட். அதுதான் இப்போ நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அது கரெக்டாக எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நடந்து முடிஞ்ச பிரீத்திங்கோட வேல்யூ. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ இந்த இடமெல்லாம் பாருங்க நல்லா வந்து பிரீத்திங் நடந்திருக்கு. ஓகே, நல்லா வந்து ஒரு பிரீத்திங் கன்சாலிடேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து இப்போ இங்கிருந்து நமக்கு மார்க்கெட் அகெயின் இவ்வளோ தூரம் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ எத்தனை பாயிண்ட் ஆச்சுன்னு நீங்கள் தான் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அரௌண்ட் ஒரு 900 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டுவோர்ட்ஸ் இந்த பியூர் பாயிண்ட்டை நோக்கி வரதுக்கான சான்சஸ் தெரியுது. அதுதான் நான் போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், சப்போர்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நடந்து முடிஞ்ச மார்க்கெட் ஓடுறது கிடையாது. அப்கமிங்கோட சப்போர்ட் லெவல் என்ன அது தெரிஞ்சாதான் மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் லெவல்ல இருந்து மேலே போச்சுன்னா அது டுவோர்ட்ஸ் பியூர் பாயிண்ட் லெவலுக்கு போகும் மார்க்கெட் இல்லையா? இதுதான் பேசிக்கான விஷயம். அப்போ நான் என்ன சொல்லுறேன்னா, ஸோ இங்க பாருங்க, அடுத்த மாசத்துக்கான சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 2 இன்ட்டு பியூர் பாயிண்ட் மைனஸ் ஹை. இதை நீங்க கொடுத்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்க வந்துருக்கு பாருங்க, இந்த பியூர் பாயிண்டோட வேல்யூவை இங்க கொடுக்கணும். ஹை அப்படிங்கிறது ப்ரீவியஸோட ஹை. இதை கொடுத்துட்டு நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவல் கிடைச்சிடும். ஸோ நமக்கு அடுத்த மாசத்துக்கான சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 21,360. அப்போ இப்போ அட் பிரசன்ட் கரண்ட் மார்க்கெட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 22,330 இல்லையா? ஸோ அதை நான் இங்கே எழுதி வச்சுறேன். ஸோ இப்போ நமக்கு இப்போ க்ளோஸ் ஆயிருக்கக்கூடியது இந்த ஜோனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு, 22,330. ஒருவேளை இன்னமும் கீழே இறங்குச்சுன்னு சொன்னால் நமக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகுங்க, 21,360க்கு மேபி போகலாம். இதுதான் சப்போர்ட் லெவல். இது வந்து என்ன, மந்த்லியோட சார்ட், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஏப்ரல் மாசத்துக்குள்ள மேபி இந்த சப்போர்ட் லெவலை எடுக்கலாம் ஒருவேளை கீழே இறங்குச்சுன்னா. அப்படி இல்லை, இந்த ஜோன்ல இருந்து 22,330 இருந்து இந்த மார்க்கெட் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான். ஸோ அப்கமிங் ஏப்ரல் மாசத்துக்கான பியூர் பாயிண்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத நான் இங்க நோட் பண்றேன். என்ன வந்திருக்கு, 23,255. இது பியூர் பாயிண்ட். அப்போ சப்போர்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது நாம நோட் பண்ணிக்கணும். சப்போர்ட் லெவல் 21,360 இல்லையா? இதை நான் கொடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்படி நாம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா
இப்போ இந்த ஜோன்ல இருந்து 22,330 மேலே போகுதுன்னு சொன்னால் ஒருவேளை இந்த மார்க்கெட் அது டுவோர்ட்ஸ் 23,250 நோக்கி போகலாம். புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன சொல்ல வரேனே, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட வேல்யூ என்ன? 22,330. அப்போ இந்த ஜோன்ல இருந்து இது டுவோர்ட்ஸ் மேலே போகுதுன்னா நமக்கு ஒரு 900 பாயிண்ட்ஸ் அல்லது 1000 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம ஒருவேளை கீழே இறங்குதுன்னு வச்சுப்போம், இந்த ஜோன்ல இருந்து 22,330 கீழே தான் இறங்குதுன்னா அது மேபி இந்த ஜோனுக்கு போகலாம், 21,360. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்றேன், நான் பியூர் பாயிண்டோட லெவலை அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் சார்ட்ல. பட் சப்போர்ட் லெவலை மார்க் பண்ணல, அதை நம்ம மார்க் பண்ணிடுவோம். சப்போர்ட் லெவல் என்ன? 21,360 இல்லையா? இங்க பாருங்க, 21,360 அப்படிங்கிறத நாம நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ இங்க வரைக்கும் நமக்கு இந்த லெவல் அப்படிங்கிறது இருக்கு. 350 நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒருவேளை இந்த மார்க்கெட் இன்னமும் கீழே இறங்குதுன்னா மேபி இந்த சப்போர்ட் லெவலுக்கு போகலாம் இல்லையா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதா? இங்க பாருங்க, இப்போ நான் இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு 22,330. இது டுவோர்ட்ஸ் மேலே போச்சுன்னு சொன்னால் அது நமக்கு டுவோர்ட்ஸ் இப்படி மேலே போகலாம். ஓகே, இப்படி நான் வரைஞ்சிட்டேன் இல்லையா? அப்படி இல்லாம மார்க்கெட் கீழே தான் இறங்குதுன்னா மேபி அது இப்படி கூட கீழே இறங்கலாம், சொல்ல முடியாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் போடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அப்போ இது நமக்கு பியூர் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்ததான் வந்து நமக்கு என்ன தெரியணும்? ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு தெரியணும், அதையும் நம்ம வரைஞ்சிடலாம். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு தெரியணும், அது நம்ம இது பியூர் பாயிண்ட், இது S1. ஓகே, அப்போ R1 எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. எங்க R1 வந்து 24,220. ஓகேவா? அதுவும் ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே ஒரு லைன் மார்க் பண்ணிடுறேன், 24,220 அப்படிங்கிறத இந்த வேல்யூ நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி கொண்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். 24,220ங்கிறது இதுதான். இங்கேயும் நமக்கு ஒரு குமுலேஷன் இருக்கு பாருங்க. அதான் வந்து குமுலேஷன், அதெல்லாம் சொல்லுவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து பிரீத்திங் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இடம் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கு. ஒருவேளை இந்த மார்க்கெட் நமக்கு இந்த லெவலையும் பிரேக், பியூர் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது ஸ்ட்ராங்காக டுவோர்ட்ஸ் எங்கே போவோம்? இந்த R1க்கு போகலாம். எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா மேபி நமக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கு. இந்த ஒரு மாதம் இடைவெளியில் அது எப்போ வேணாலும் போகலாம், சொல்ல முடியாது. இப்படி தான் போகும் அப்படிங்கிறத நான் எக்ஸாக்டாக சொல்ல விரும்பலை, சொல்லவும் முடியாது. பட் மேபி இந்த ஜோன்ல இருந்து கரண்ட் வேல்யூல இருந்து சப்போர்ட் லெவல்ல இருந்து அது ஒருவேளை டுவோர்ட்ஸ் மேலே ஏறிச்சுன்னா இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லை என்றால் அது டுவோர்ட்ஸ் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும். இவ்வளவுதான், சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த பியூர் பாயிண்ட்டையும் அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த டுவோர்ட்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகும். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? அப்போ பியூர் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படி வருது? இவ்வளவுதான், இதுதான் வந்து விஷயம். இப்படிதான் வந்து இது ஆட்டோமேட்டிக்காவே வந்து டிஃபால்ட்டாவே உங்களுக்கு பியூர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் உட்காந்து கால்குலேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த டிஃபால்ட்டாவே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பட் இந்த விஷயம் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து 4 பேருக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுவோம், வேற ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் நம்மகிட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் மூலியமா நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட் என்னதான் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.